வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் 3வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு மாதிரி குழப்பமான நிலையிலேயே அன்றைய பொழுதை கழித்தாள் கல்பனா. ஏண்டி எப்படியோ இருக்கேன்னு பாட்டி கூட கேட்டு விட்டாள். ஒண்ணுமில்ல பாட்டி என்று சொல்லி கலகலப்பாக இருக்க பிரயத்தனித்தாள். மறுநாள் இவள் காலேஜுக்கு போகும்போது பஸ் ஸ்டாப்பில் இவளுக்காக காத்திருந்தான் ரவி. அன்றைக்கு ஒரு வெளிர் நீல டெர்லின் ஷர்ட், மேட்சிங்காக டார்க் ப்ளூ பேண்ட், முகம் தெரியும் அளவுக்கு பாலிஷ் செய்யப்பட்ட பாயிண்டட் ஷூ என்று அமர்க்களமாக இருந்தான். ரேபான் கூலிங் கிளாஸ் வழியே அவன் பார்வை இவளை ஊடுருவியது. மெல்லிய ஆஃப்டர் ஷேவ் மனம் இவளை கிறங்கடித்தது. காலேஜ் முடிந்து சாயந்தரம் வரும்போது நிறைய பேசலாம். அதற்கு முன் இதோ குட்டி காதல் பரிசு என்று ஷேர்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு காட்பரிஸ் மில்க் சாக்லேட்டை ஒரு முத்தம் பதித்து அவளிடம் நீட்டினான். இவள் தடுமாறி போனாள். வாங்கிக் கொள்வதா வேண்டாமா என்று தீர்மானிப்பதற்குள் அவளின் கை தானாக நீண்டு அதை வாங்கிக் கொண்டது. தட்ஸ் லைக் அ குட் பேபி என்றான். நான் ஒன்று இதை மனப்பூர்வமா வாங்கிக்கல. தெருவில் யாராவது பார்க்க போறாங்களேன்னு தான் வாங்கிக்கிட்டேன். வேற ஒன்று கற்பனை பண்ணிக்க வேண்டாம் என்று சிடுசிடுப்பாக சொன்னாள். நான் ஏதோ கற்பனை பண்ணிண்டதா யார் சொன்னா? ஹாவ் அ நைஸ் டே என்றபடி தன் புல்லட்டில் ஆரோகணித்தான். அதை உதைத்து ஸ்டார்ட் செய்தபடியே பின்னாடி ஏறிக்கிறையா, பஸ்ல கசங்க வேண்டாமே என்றான். வலது கையின் ஆள்காட்டி விரலை நீட்டி, என்ன கொழுப்பா இருக்கா என்று கேட்டாள். அந்த விரலை சட்டென்று பிடித்து ஒரு முத்தம் பதித்துவிட்டு அவன் பறந்தே போய்விட்டான். அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். கை கால்கள் எல்லாம் லேசாக நடுங்கின. என்ன துணிச்சல்! பொது ரோடு என்று தெரிந்தும் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறானே. சரிதான், இவனோடு ஒன்றும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இவன் ரொம்பவே ஃபாஸ்ட் என்று எச்சரித்தது உள்மனம். கூடவே அந்த விரலில் பட்ட முதல் முத்தம் ஒரு பேரானந்த பரவசத்தை தரவும் தவறவில்லை. எல்லாம் வயது கோளாறு, வேறென்ன? நடுவில் கொஞ்ச நாள் அக்கறையாக படித்தவளுக்கு திரும்ப உடல் மட்டும்தான் வகுப்பில் இருந்தது. சாயந்தரம் காலேஜ் முடிந்து வெளியே வந்தால் சரியாக வந்து நிற்கிறான். இவள் அவனை தவிர்த்துவிட்டு போகத்தான் நினைத்தாள். ஆனாலும் அவன் ஹாய் குட் ஈவினிங் என்றதும் உடம்பு சிலிர்த்துத்தான் போயிற்று. வா, கொஞ்சம் தள்ளி நின்று பேசலாம் என்று அவன் வண்டியை தள்ளி கொண்டு நடந்தான். ஏதோ மந்திரிக்கப்பட்டவள் போல் அவளும் அவன் பின்னாலேயே நடந்தாள். வா, அந்த பார்லர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுண்டே பேசலாம் என்றான். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு என்றாள் கல்பனா. ஒரு பயமும் இல்ல, நீ வா, நான் தான் பயம் இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? ஏதோ ஆர்வக்கோளாறு கூடவே நடந்தாள். யாராவது தெரிந்தவர்கள் பார்த்துவிடப் போகிறார்களே என்று உள்ளூர பதைப்புதான். அறிவை எச்சரித்தும் அதை அலட்சியம் செய்தாள். போய் 2 சாக்லேட் கோன் ஐஸ்கிரீமுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு வந்தான். சொல் கல்பனா, உனக்கு என்ன பிடிக்கலையா? கல்பனா தலையை ஒரு விதமாக ஆட்டினாள். நீ தலையை ஆட்டி ஆமாம் இல்லைன்னு ரெண்டும் சொல்றியே, வாயை திறந்து சரியா சொல்லக்கூடாதா? பிடிச்சிருக்கான்னு நிச்சயமா தெரியல என்றாள். உனக்கு என்ன குழப்பம்? நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? சரி, எனக்கு பிடிச்சிருக்குன்னே வச்சுக்கலாம். அப்புறம்? இத பார், உனக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிடிக்கலைன்னா என்னைக்கோ என்னை மாட்டி விட்டிருப்ப. குழப்பமெல்லாம் பயத்தினால மட்டும்தான். சரி, நாம ரொம்ப நாள் பழக வேண்டாம். எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். உனக்கு என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமோ கேளு, சொல்றேன். எனக்கு மறைக்க ஒண்ணும் இல்ல என்று ரவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆர்டர் செய்திருந்த ஐஸ்கிரீம் வந்துவிட்டது. காதலர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசத்தான் இங்கு வருகிறார்கள் என்று பார்லர் ஓனருக்கு தெரியாதா என்ன? இன்றைக்கு தொந்தரவு செய்யாமல் இருந்தால் தானே நாளையும் வருவார்கள். அதனால் தானே ஐஸ்கிரீமே மெதுவாக வருகிறது. இந்த இளசுகள் பேசிக்கொண்டே சாப்பிட கோன் ஐஸ்கிரீம் தான் வசதி. கண்ணால் நிறைய எதிரில் எதிரில் இருப்பவரை விழுங்கிக் கொண்டே கொஞ்சமாக ஐஸ்கிரீமை ருசிக்கலாம். அந்த உதட்டசைவுகள் எல்லாமே தன்னை பார்த்துத்தான் என்று காதலியோ காதலனோ நினைத்து கொள்ளலாம். அது ஒரு கற்பனையான விளைவுகளை பற்றி கவலைப்படாத ஆனந்த உலகம். போக போக என்ன நடக்குமோ என்ற பயம், எதிர்பார்ப்பு, ஆவல், இதற்கெல்லாம் வயசு வயசு மட்டுமே தான் காரணம். அன்றைய பாடத்தை படித்து முடித்துவிட்டு படுத்து கொண்டாள் கல்பனா.
போன் அடித்தது மீராவாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கார்ட்லெஸ் போனை எடுத்துக்கொண்டு ஹலோ என்றாள். அவள் நினைத்தபடி மீராதான். எப்படி இருக்க மீரா என்று கேட்டாள். அம்மா இல்லாம ஒண்ணுமே பிடிக்கல கல்யாணி என்று விம்மினாள் மீரா பேசும்போதே. மும்பையில இருக்கியே, இந்த இடம் மாறுதல் உனக்கு நல்லது செய்யலையா மீரா? நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். சென்னையோ மும்பையோ எங்கிருந்தாலும் வீட்டுக்குள்ள நாங்க அதே மனுஷாதான். அம்மா இல்லாதது ரொம்பவே தெரியறது. நல்ல வேளை பேபி எங்களோடையே வந்துட்டதுனால ஏதோ வீடு நடக்குது. ஏதோ 2 வேளை சாப்பிடுறோம் என்றாள். ஆமாம், பேபிக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இருக்க இல்லையா? சரி, அப்பா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? பாட்டி இப்ப வேற மாதிரி இருக்கா கல்யாணி. ஏன், என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? பாட்டி இப்ப எப்ப பார்த்தாலும் பண்ற ஒரே ஜபம், கடவுளே என்ன ஆரோக்கியமா வைங்கிறது தான். யாரை, பாட்டியையா? ஆமா, அதேதான். என்ன நம்பித்தான் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிருக்கா. வாயால சொல்லலைனாலும் அதுதான் அவள் நினைப்பா இருந்திருக்கும். அதனால நான் ஏன் உடம்பை நன்னா பார்த்துக்கணும். இன்னும் நீ படிப்பை முடிச்சு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு ஒரே புலம்பல். இப்பெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதே இல்லை. யோகா பண்றா, விடாம நடக்க போறா, தியானம் பண்றா. ஒருத்தரை ஒருத்தர் ஒவ்வொரு விதமா பைத்தியமா அடிச்சிட்டு அம்மா பாட்டுக்கு போயிட்டா. ஒவ்வொரு சமயம் நினைச்சா அம்மா மேல கோபமா வருது கல்யாணி என்றாள் மீரா. அப்படி சொல்லாத மீரா, பாவம், போகணும், உங்களை எல்லாம் தவிக்க விடணும்னா போயிட்டா. தனக்கு இப்படி நேர போவது தெரிந்திருந்தால் தவிச்சு போயிருப்பா. நல்ல வேளையா உங்க பாட்டி ஆரோக்கியமா இருக்காளோ. உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு ஆதரவு இருக்கு. உங்க பாட்டியை பார்த்தா உனக்கு பாட்டி மாதிரி இருக்கா. இளமையா உடம்பை மெயின்டைன் பண்ணி இருக்கா. இப்ப வந்து பாரு, உடம்ப தெம்பா வச்சுக்கிறேன்னு இத்தனை செய்யறாளே தவிர முகம் எப்படியோ கிழடு தட்டித்து. அது சரி மீரா, நீ எப்ப இங்க வருவ? தெரியல கல்யாணி, எனக்கும் இங்க மனமொத்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. உன்னை பார்க்கணும்னு தான் இருக்கு. செமஸ்டர் எக்ஸாம் போது பார்க்கலாம். சரி கல்யாணி, இப்ப வச்சுடுறேன். அடுத்த வாரம் கூப்பிடுறேன். ஆன்ட்டி அங்கிளுக்கு நமஸ்காரங்களை சொல்லு. அன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்து ஒத்தாசை செய்ததை அப்பாவும் பாட்டியும் இன்னும் சொல்லின்னு இருக்கா. அதுவும் நீ என்னை ஒரு அடி வச்சியே, அதுதான் கிரேட். ரொம்ப சாரி மீரா, நீ கிரேட்டுங்கிற. எனக்கானா அதை நினைச்சு நினைச்சு வருத்தமா இருக்கு. இல்லவே இல்ல, நீ வருத்தப்படாத. டாக்டரே அப்பா கிட்ட அந்த பொண்ணு மீராவுக்கு ஒரு மகா பெரிய ஒத்தாசை பண்ணி இருக்கா. மீராவை அப்படியே விட்டிருந்தா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும்னு சொன்னாரா. எனக்கு பைத்தியம் பிடிக்காமல் காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி கல்யாணி. குட் நைட் என்று சொல்லி போனை வைத்து விட்டாள். அன்று இரவு படுத்த போது மீரா ஊரை விட்டு போன அன்று நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. ஊருக்கு போகும் தேதி நிச்சயமாகும் வரை கூட ஏதாவது அதிசயம் நடந்து மீரா மும்பை போவது கேன்சல் ஆகிவிடும் என்று உள்ளூர நினைத்து கொண்டிருந்தாள் கல்பனா. ஆனால் நிச்சயமாக போகப் போகிறாள் என்று தெரிந்து சாமான்களை எல்லாம் கட்ட ஆட்கள் வரப்போகிறார்கள் என்றதும் ரொம்பவே துக்கமாக இருந்தது. மீராவிற்கு அதற்கு மேலே வருத்தமாக இருந்தது. என்ன செய்ய முடியும்? இது சரியான நேரத்தில் வந்த ஒரு நல்ல மாற்றம் என்றுதான் பார்த்தாவும் புஷ்பாவும் நினைத்தார்கள். இப்போதும் அவர்கள் எண்ணத்தில் மாறுதல் இல்லை. மீராவிற்கு கூட கல்யாணியை விட்டு போகும் வருத்தம்தான். மற்றதெல்லாம் அடுத்த பட்சம்தான். புறப்படுவதற்கு முதல் நாள் பாட்டியிடம் கெஞ்சி கூத்தாடி அனுமதி வாங்கி கொண்டு காலையிலேயே மீராவின் வீட்டிற்கு போய்விட்டாள். காலையில் டிஃபனும் மதியம் சாப்பாடும் ரொம்ப தூரம் சொல்லி எல்லோருக்குமாக கொடுத்து விட்டிருந்தாள் வித்யா. உள்ளே வந்து கொஞ்ச நேரம் பார்த்தாவுடன் பேசிக்கொண்டிருந்து விட்டு போனார் ராமமூர்த்தி. சாயந்தரம் வந்து திரும்ப கூட்டி போவதாக சொல்லி இருந்தார். அன்று பூராவும் பேசிக்கொண்டே புஷ்பா பேபிக்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். கல்பனாவும் மீராவும் சாமான்களை எல்லாம் கட்டுவதை மேற்பார்வை பார்த்தார்கள். அனுவின் படத்தை பெரிது பண்ணி மாலை போட்டிருந்தார்கள். அதை கழற்றி பேக் செய்யும் போது எல்லோரும் அழுதுவிட்டார்கள். சாயந்தரம் வித்யாவும் மூர்த்தியும் கல்பனாவை கூட்டி போக வந்தார்கள். நன்றாக படிமா, பாட்டியையும் அப்பாவையும் பார்த்துக்கோமா என்று அறிவுரை கூறினார்கள். பார்த்தாவிடம் விடை பெற்ற அவர்கள், இந்த இடம் மாறுதல் உங்களுக்கு நிச்சயமா நல்லது செய்யும் சார். நாங்க புறப்படுறோம், டேக் கேர் என்று சொல்லி விடை பெற்றனர். வீட்டை இப்போதைக்கு வாடகைக்கு விட போவதில்லை என்பதால் சில பெரிய சாமான்களை அங்கேயே விட்டுவிட்டார்கள்.
வீட்டுக்கு வந்து கூட 4 நாட்கள் வரை கல்பனாவுக்கு மீராவின் நினைவுதான். ஒரே சோகம்தான். பழையபடி நார்மலுக்கு வருவதற்கு கொஞ்ச நாட்கள் பிடித்தன. அன்று காலை எழுந்திருக்கும் போதே ரவி போன முறை பார்க்கும்போது சொன்னது நினைவுக்கு வந்தது. கடைசி கிளாஸை கட் பண்ணிவிட்டு வா, கொஞ்ச நாள் பீச்சில் உட்கார்ந்து பேசலாம் என்று சொல்லி இருந்தான். ஐயையோ, பீச்சுக்கா? என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு என்றாள். சும்மா இத சொல்லிட்டே இருக்காத டியர். பீச் என்ன ரொம்ப தூரமா? காலேஜ்ல இருந்து வெளியே வந்து ரோட கிராஸ் பண்ணா பீச். நீ வர, அவ்வளவுதான் என்றான் ரவி. போக பயமாக இருந்தது. ஆனால் ஆசை அவளை உந்தித் தள்ளியது. தவித்தாள் அன்று முழுவதும். காதல் கொண்ட மனதிற்கு தைரியமும் தானே வந்து விடாதா? கடைசியில் போனாள். பீச்சில் படகு மறைவில் உட்கார்ந்து அவனோடு பேசிக் கொண்டிருந்த போது தன்னை மறந்த ஒரு பரவச நிலை தவிர வேறு ஒன்றுமே தோன்றவில்லை. பேசியது கூட குறைச்சல்தான். ஒருவரை ஒருவர் கண்களால் விழுங்கிக் கொண்டதுதான் நிறைய. ரவி கண்ணியமாகவே நடந்து கொண்டான். அனாவசியமாக அவளை தொடக்கூட முயற்சிக்கவில்லை. 1 மணி நேரம் போல் உட்கார்ந்திருந்துவிட்டு கிளம்ப மனமின்றி கிளம்பினர் இருவரும். தப்பெல்லாம் முதல் தடவை செய்யும் போதுதான் ரொம்ப பயமாகவும் உறுத்தலாகவும் இருக்குமே தவிர அடுத்தடுத்து தப்பு பண்ணும்போது குளிர் விட்டு போய்விடும் இல்லையா? வாரம் 2 முறை போல் வந்து 6 முறை பீச்சுக்கு போய் வந்த பின் இருவருக்கும் கொஞ்ச தூரம் எங்காவது போக வேண்டும், நாள் பூரா ஒன்றாக கழிக்க வேண்டும் என தோன்றியது. இந்த ரவியுடன் காதல் ஆரம்பித்ததில் இருந்தே மீராவுடன் சரியாக பேச முடியாதபடி சந்தர்ப்பங்கள் அமைந்துவிட்டன. இப்போது மீரா தன்னுடன் இருந்தால் இதையெல்லாம் ஆமோதிப்பாளா அல்லது தவறு என்று கண்டிப்பாளா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் கல்பனா. அவள் அன்றைக்கே சரியாக நிலையாக ஒரு முடிவெடுத்திருந்தாள். தான் தப்பான வழியில் போகிறோம் என்றும் உறுத்தியது. கூடவே தப்பென்ன, இப்போதெல்லாம் எத்தனையோ பேர் காதலித்து கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். நல்ல வேளையாக பிரகாஷிற்கு என்னை பிடிக்கவில்லை. இவர்களுக்கு மாப்பிள்ளை தேடும் வேலை மிச்சம். ரவிக்கு என்ன குறைச்சல்? ஆளும் அழகன், நல்ல சம்பாத்தியம். இவர்களே என்னை அழகாக அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே. ஆனால் ஆனால் அவன் வீட்டு மனிதர்களை பற்றி ஒன்றுமே தெரியாதே. அடுத்த முறை அவனை பார்க்கும்போது இதை பற்றிய எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தாள். மறுநாள் காலை பஸ் ஸ்டாண்டில் அவனை சந்தித்த போது அவன், அடுத்த முறை கொஞ்சம் நிறைய நாழி பேசிக்கொண்டிருக்கலாம் கல்பனா. நீ முழு நாளும் காலேஜை கட்டடி. காலையிலேயே கிளம்பி ஜூவிற்கு போகலாம். 3 மணிக்கு திரும்பி வந்துவிடலாம் என்றான் ரவி. இவள் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு, ப்ளீஸ் கண்ணா, என் செல்லம் இல்ல, வியாழன் அன்று போய் வரலாம், கூட்டமே இருக்காது என்றான். சரி என்ற ஒற்றை சொல்லுடன் இவள் திரும்பிக் கொண்டு விட்டாள். பஸ் ஸ்டாப்பில் பேச பயமாயிருந்தது. அப்பாவின் ஆபீஸ் ரூமிற்கு இவள் போவது குறைச்சல்தான். அதனால் அவர் கட்சிக்காரர்கள் தெரிந்தவர்கள் என்று யாருக்கும் இவளை தெரியாது. ஆனாலும் யாருக்காவது தெரிந்திருக்க கூடும் என்ற எண்ணமும் பயமும் இருக்கத்தான் செய்தது. வியாழன் அன்று பஸ் பிடித்து காலேஜை விட்டு சற்று தொலைவிலேயே நின்றாள். அடுத்த 5 நிமிடங்களில் அவளுடைய கதாநாயகன் வந்து விட்டான். இவளை கொத்தி கொண்டு போக. எத்தனை நாட்களாக அவனோடு பழகினாலும் அவனுடன் 2 வீலரில் போவது இதுதான் முதல் தடவை. ஒரே த்ரில். அந்த ஆனந்தத்தில் பயம் கூட பறந்து விட்டது. மெயின் ரோடில் போகாமல் சந்து பொந்துகளில் புகுந்து புறப்பட்டான் ரவி. ஏன் ரவி என்று இவள் கேட்டதற்கு, பஸ்ஸில் யாராவது உனக்கு தெரிந்தவர்கள் பார்த்துவிடக் கூடாதுன்னு தான் என்று பதில் அளித்தான். ஜூவை அடைந்ததும், பாத்தியா, கூட்டமே இல்ல, நான் சொன்னாற் போல என்றான். அதுதான் எனக்கு சந்தேகம் என்றாள் கல்பனா மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டு. ஆமாம், அதில் உனக்கென்ன சந்தேகம்? அதெப்படி அத்தனை சரியாக உங்களுக்கு தெரிந்திருக்கிறது? இதற்கு முன்னாடி எத்தனை பெண்களை இப்படி வியாழக்கிழமை அழைத்து வந்திருக்கிறீர்கள்? பெரிதாக சிரித்தான் ரவி. இதோ பார், என்னை போய் இப்படி சந்தேகப்படலாமா? அசடு அசடு. எனக்கு எத்தனை சிநேகிதர்கள். எல்லோருமே அநேகமாக காதல் வயப்பட்டவர்கள்தான். மயிலாப்பூர் ஏரியாவிலே பயம் இல்லைன்னா பீச்சுக்கு போகலாம். இல்லைனா இதுதான் எல்லோருக்கும் பெஸ்ட் சாய்ஸ். இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். இதற்காகவா இப்படி மூட் ஆஃப் ஆவ, லூசு என்று அவள் கன்னத்தை செல்லமாக தட்டினான். அவ்வளவுதான், உலகமே மறந்துவிட்டது கதாநாயகிக்கே. இருவருமே ஓரிடத்தில் உட்கார்ந்த பொழுது தான் சுற்றி கவனித்தாள் கல்பனா. நிஜம்தான் ரவி சொன்னது.
அநேகமாக காதலர்கள்தான் ஜோடி ஜோடியாக உட்கார்ந்திருந்தார்கள். வேலை நாளான அன்று வேறு எவரையுமே காணோம். ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு ஒரு பரவச நிலையில் இருந்தனர். அதுவும் அவளும் இன்னமும் அவனுடைய புல்லட் என்ற காதல் ரதத்தில் பறந்து கொண்டிருப்பது போலவே ஒரு உணர்வு. அவன் மேல் பட்டபோது ஏற்பட்ட அந்த பரவசம் அவள் அனுபவித்தறியா ஒன்று. அவளுக்கு அதில் இருந்து மீளவே இஷ்டமில்லை. இப்படி பயந்து பயந்து டூ வீலரில் பட்டும் படாமலும் போனதே இத்தனை சந்தோஷம் தருமானால், அவனோடு பயம் இல்லாமல் தனியே கழிக்கும் நாட்கள் வந்தால் எத்தனை ஆனந்தமாக இருக்கும் என்று நினைத்து அந்த நினைப்பிலேயே பரவசமாகிப் போனாள். இவள் அவனை பற்றிய விபரமெல்லாம் தெரிந்து கொள்ள நினைத்தாள். ரவிக்கு என்னவோ தன்னை பற்றி சொல்லிக் கொள்ள பெரிதாக ஒன்றுமில்லை. அப்பா புத்தி தெரிந்த போதே போய்விட்டார். அவன் அம்மா 2 வருடம் முன்பு வரை இருந்தாளாம். அதற்கு கொஞ்ச நாள் முன்பிருந்தே கிராமத்தில் தனியாகவே தான் இருந்தாளாம். அவனுக்கு ஒரே ஒரு அண்ணா. அவன் ஒரு தெலுங்கு பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டதால் அவள் அவனுடைய தொடர்பையே நிறுத்திவிட்டாள். தஞ்சாவூர் அருகே ஒரு கிராமம், சொந்த ஊர். அங்கிருந்த ஒரு சின்ன வீட்டையும் நிலத்தையும் விற்று பணத்தை பேங்கில் போட்டிருக்கிறான். இப்போது வேலை செய்யும் மருந்து கம்பெனியில் இவனுக்கு நல்ல பெயர். சீக்கிரமே பதவி உயர்வு கிடைக்க நல்ல வாய்ப்புகள் உள்ளனவாம். இவ்வளவுதான் பெண்ணே, என்னை பற்றி சொல்ல. கை நிறைய சம்பாதிக்கிறேன். பிக்கல் பிடுங்கல் ஏதும் கிடையாது. இப்படியே காலம் தள்ளிவிடலாம். கல்யாணமே வேண்டாம் என்றிருந்தேன் உன்னை பார்க்கும் வரை. எப்போது உன்னை பார்த்தேனோ அப்போதிலிருந்து என் தூக்கம் போச்சு. என் கவனம் வேறு எதிலும் போகவில்லை. சதா கல்பனா கல்பனா என்ற நாம ஜபம்தான். என் ஆபீஸிலும் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தர் கூட என் மனதில் நிற்கவில்லை. ரொம்ப சமயம் அவர்களின் பெயர்கள் கூட மறந்து விடுகிறது. என் மனதில் நிறைந்திருக்கும் ஒரே பெயர் கல்பனாதான். ஆனால் நான் என் மனதார காதலிக்கும் கல்பனாவிற்கு ஏற்ற கண் நிறைந்த கணவனா என்று நீதான் சொல்ல வேண்டும். அவன் கையை தன் கைகளோடு சேர்த்து கொண்ட கல்பனா, எத்தனையோ பயம், எவ்வளவோ தயக்கம் அத்தனையும் தள்ளிவிட்டு உங்க பின்னாடி தைரியமா சுத்துறேனா, அதிலிருந்து தெரியலையா நீங்க அவ்வளவு அழகுன்னு? இதை நான் தனியா வேற எடுத்து சொல்லணுமாக்கும் என்றாள். ஆனா எனக்கு இன்னும் தயக்கமாத்தான் இருக்கு. நான் சுமாரா இருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் அழகுக்கு நான் பொருத்தமானவனான்னு தான் சந்தேகமா இருக்கு. சத்தியமா சொல்றேன் கல்பனா, சில சமயம் நான் நினைப்பதுண்டு. இந்த பெண்ணை நாம் ஏன் பார்த்தோம்? பார்த்த உடனேயே இவள் வாழ்க்கை சிறப்பாக அமையணுமே, இவள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணுமே, இவளை பூ போல வைத்து காப்பாற்றும் ஒரு கணவன் கிடைக்கணுமே. அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தால் அந்த கடவுளுக்கு நான் மிகவும் நன்றி உடையவனாக இருப்பேன் என்றெல்லாம் எண்ணம் ஏன் தோன்றியது? இவன் பேச்சால் மனம் முருகி போன கல்பனா, நான் என்ன அவ்வளவு அழகாகவா இருக்க என்றாள். உன் அழகை வர்ணிக்க எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. முயற்சிதான் பண்ணுங்களேன் பார்க்கலாம் என்றாள் கல்பனா சிரித்து கொண்டே. எந்த பெண்ணுக்குத்தான் தன் காதலன் வாயால் தன் அழகை வர்ணிப்பதை கேட்க ஆசை இருக்காது? முயற்சி பண்ணட்டுமா? எப்படி வர்ணிக்கட்டும்? காலில் இருந்து தலை வரையா, இல்லை தலையில் இருந்து கால் வரையா? இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஐய, இது ஒரு பெரிய உலக மகா பிரச்சனையா? சார் யோசிக்கிறார். முகத்தை மட்டும் வர்ணியுங்கள் சார், போதும் என்றாள். அதெப்படி கல்பனா, முகம் மட்டும் அழகாகி விடுமா? நான் முழுசாத்தான் உன்னை வர்ணிப்பேன். எப்படி ஆரம்பிக்கலாம்? சரி, உன் தலை பின்னல் இருக்கில்லையா, அதுதான் உன் பக்கம் என்னை முதல்ல இழுத்தது. உன் பின்னால் நீ நடக்கும்போது ஆடுதே ஒரு ஆட்டியம். எப்ப பார்க்கும் போதும் நடையா இது நடையா, ஒரு நாடகம் ஒன்றோ நடக்குதுன்னு பாடத் தோணும். கல்பனா கலகலவென்று சிரித்தாள். இந்த பெருமை என் பாட்டியைத்தான் சேரும். எனக்கு தினம் தவறாமல் கரிசலாங்கண்ணி தைலம் தானே காய்ச்சினது அதை தடவி ஒரு சிடுக்கில்லாமல் வாரி பின்னி விடுவதும், வாரம் தவறாமல் திருஷ்டி சுற்றி போடுவதும் அழுக்காம செய்வா. அது மட்டுமா, வெள்ளிக்கிழமை தவறாம மிளகு மஞ்சள் போட்டு நல்லெண்ணெய் காய்ச்சி அதை உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சு பதமா வெந்நீர் விழாவி தானே வீட்டில் காய்ச்சின வெந்தயம் போட்டு அரைச்சு வச்ச சீகக்காயை கரைச்சு தேய்ச்சு அலசி துடைச்சு விடுவா. அப்புறமா சாம்பிராணி போட்டு. ஸ்டாப் ஸ்டாப், எனக்கு இந்த விவரம் போதும். என்ன மேல பேச விடுறியா ப்ளீஸ்? எங்க விட்டேன்? உன் தலைமயிர் அப்பப்ப நெத்தியில வந்து விழறதும் அதை நீ ஒதுக்கி விட்டுண்டு பேசுற விதமும். வாவ், அந்த அழகு சொல்லி மாளாது. உன் புருவம்ங்கிறது யாருக்குமே கிடைக்காத அழகு வில். உன் கண்கள் எத்தனை அழகு தெரியுமா? எனக்கு உன் கண்களை பார்த்து பேசவே ரொம்ப பயம். பயமா? ஏன்?
ஏன்னா, அத பார்த்துட்டா நான் என்ன மறந்துடுறேன். இந்த உலகத்தையே மறந்துடுறேன். உன் கண்ணையே பார்த்துண்டு ஆயுள் முழுவதும் இருந்துடலாமான்னு தோணும். அப்படி ஒரு காந்தக் கண்கள். அது கருவண்டு மாதிரி எப்படி சுழல்றது பாரு. அழகான மூக்கு. கொஞ்சமே கொஞ்சம் கூடியிருந்தாலும் குறைஞ்சிருந்தாலும் உன் அழகு டோட்டலா கெட்டுப் போயிருக்கும். உன் கன்னத்த பார்த்தா எனக்கு வர வெறியை எவ்வளவு கஷ்டப்பட்டு அடக்கிக்கிறேன் தெரியுமா? கல்பனா பதில் பேசவில்லை. கண்கள் சொருகி ஒரு மயக்க நிலையில் இருந்தாள். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவமா? இந்த உதடு இருக்கே உதடு என்றவன் ஸ் என்ற எச்சிலை உள்ளிழுத்து கொண்டான். ரொம்பவே மெனக்கெட்டு இருக்கார் அந்த பிரம்மா. ஓரத்துல அப்படி அழகா டார்க்கா பென்சிலால வரைஞ்சிட்டு ஒரு ஷேடு லைட் கலரா ஒரு மிக சரியான ஷேப்போட ஈரமா ஆ எப்போ நான் அத இப்போ ஸ்டாப் ஸ்டாப் என்று கத்துவது இவள் முறையாயிற்று. இரு இரு பாக்கியெல்லாம் சொல்ல வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம் என்று அலறினாள். சங்கு கழுத்து, இல்லாத இடை, அழகான நீளமான கையும் காலும், மற்றபடி வாளிப்பு, தங்கத்தை உருக்கி செய்த மாதிரி நிறம். நீ எனக்கு கிடைச்சா என் பாக்கியத்தை என்னன்னு சொல்ல முடியும்? கடவுளுக்கு நன்றி என்று 100 கோடி முறை சொல்ல வேண்டியதுதான். வேறென்ன சொல்ல? தேங்க்யூ ரவி, தேங்க்யூ என்று அவன் தோளில் லேசாக சாய்ந்து கொண்டாள் கல்பனா. இப்போ என் முறை, நான் சொல்லட்டுமா? நான் உங்களை மாதிரி எல்லாம் சிரமப்படவே மாட்டேன். உயரம், கலர், கம்பீரம், ஆண்மை, அழகு, கவர்ச்சி எல்லாத்தையும் போட்டு செய்த 100% மன்மதன் நீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிண்டா நான் தான் உங்களை விட அதிர்ஷ்டசாலி. நான் உங்களை விட அதிகம் நன்றி சொல்லணும் அந்த கடவுளுக்கு என்றாள். அவன் அப்படியே பேசிக் கொண்டிருந்த அவள் உதடுகளை அழுத்தமாக தன் விரல்களால் கிள்ளி கிள்ளி தன் கைகளுக்கு முத்தம் பதித்தான். இது நியாயமா இங்கு கொடுக்க வேண்டியது இல்லை என்றான் ரவி. ஐயையோ, கொஞ்ச நாளைக்கு என்ன விட்டுடுங்க சாமி என்றாள் கல்பனா வெட்கத்துடன். பேசிக் கொண்டிருக்கையில் மதியமாகி விடவே எழுந்து நடந்தார்கள். கேன்டீனுக்கு போய் 2 சாண்ட்விச்சும் கூல் ட்ரிங்க்கும் வாங்கி கொண்டார்கள். இவர்கள் சாப்பிடும்போதே மிருகங்களுக்கெல்லாம் ஆட்கள் உணவு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் ரவி, நீங்க எத்தனையோ ஊருக்கெல்லாம் போறீங்களே, அங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா என்று சற்று கலவரத்துடன் கேட்டாள். என்றைக்கோ மீரா வீட்டில் சாப்பிட போன போது அவ வீட்ல பூண்டு வெங்காயம் மட்டும்தான் சேர்ப்பாளா, இல்ல இன்னும் ஏதாவது உண்டா என்று பாட்டி குத்தலாக கேட்டது நினைவுக்கு வந்தது. 1 2 முறை மீரா வீட்டு ஃப்ரிட்ஜில் முட்டை கண்ணில் பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன பாட்டி நீ, அவ வீட்லயும் ஒரு பாட்டி இருக்கா, அவளும் ஆச்சாரம்தான், அதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டா என்று சொல்லிவிட்டாள். ஐயோ, இவனை இத்தனை நாளா இந்த கேள்வியை கேட்காம போனோமே என்று தோன்றியது இப்போது. இவன் சாப்பிடுவேன்னு சொன்னா இவனை விட்டுட முடியுமா? கடவுளே, இப்போது இவன் வாயில் இருந்து என்ன பதில் வருமோ என்ற பதைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். இல்லம்மா, நான் சுத்த சைவம்தான், தவறி போய் கூட வேற எதுவும் சாப்பிட மாட்டேன், கவலைப்படாத செல்லம் என்றான் ரவி. நேரமாகி விட்டதால் அவர்கள் கிளம்பினார்கள். சமர்த்தாக தினம் காலேஜில் இருந்து வீட்டுக்கு போகும் நேரத்தில் வீடு போய் சேர்ந்தாள் கல்பனா. நாட்கள் நகர்ந்தன. எக்காரணத்தை கொண்டும் தன் காதல் இப்போதெல்லாம் வீட்டுக்கு தெரியவே கூடாது என்பதில் கல்பனா ரொம்பவே கவனமாக இருந்தாள். அவள் உணர்ச்சிக்கு ரவி முழு மதிப்பு கொடுத்தான். ரொம்பவே கண்ணியமாக நடந்து கொண்டான். தவறி போய் கூட பரிசுகள் வாங்கி கொடுத்து அவளை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தவில்லை. ஆனால் சந்திப்புகள் மட்டும் தொடர்ந்தன. ஒரு நாள் மீராவிடமிருந்து போன் வந்தது. அவள் எப்போதுமே யாருக்கும் தொந்தரவு தராமல் இரவு 9 மணிக்கு மேல்தான் பேசுவாள். அம்மா அப்பா அவர்கள் ரூமிலும் பாட்டி ஹாலிலும் படுத்து கொண்டு விடுவார்கள். சாதனாவும் கல்பனாவும் தங்கள் ரூமில் இருப்பார்கள். சாதனா சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்து மொட்டை மாடிக்கு போய்விடுவாள் படிக்க. அன்று போனை எடுத்த கல்பனா, மீரா எப்படி இருக்க என்றாள். ஏய், யாருன்னு கேட்காம நீ பாட்டுக்கு பேசுற என்றாள் மீரா. எனக்கு உன்னை தவிர ஃபோன் பண்றவா யாரு என்றாள் கல்பனா. எப்படி இருக்க கல்யாணி? நான் தான் காலேஜ் ரொம்பவே மிஸ் பண்றேன். நான் படிச்சுக்கிறதும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு என்றாள் மீரா. டியூஷன் வேணும்னா வச்சுக்கலாமே மீரா என்ற கல்பனா. அப்பா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க என்று விசாரித்தாள். டியூஷனுக்குத்தான் சரியான ஆளா தேடிண்டு இருக்கேன் கல்யாணி. பாட்டி வழக்கம் போல அங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போலத்தான். காலேஜிலும் பெரிய விசேஷம் ஒன்னையும் காணோம்.
நீ சொல்லு, அங்கிள் கொஞ்சமாவது தெளிஞ்சிருக்காரா, இல்ல அப்படியே தான் இருக்காரா? ரெண்டும் இல்ல. ஒரு குரல் சொல்லி அழத்தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சு மீரா? என்று பதறினாள் கல்பனா. அப்பா ரொம்ப குடிக்கிறார் கல்யாணி என்றாள் மீரா. என்னது, அங்கிள் குடிக்கிறாரா? நிஜமாவா சொல்ற? என்றாள் கல்பனா. ஆமா கல்யாணி, அப்பா ஆர்மியில சேர்ந்த புதுசுல எல்லாம் குடிச்சிட்டு இருந்தவர்தான். அப்புறம் அம்மாவை கல்யாணம் பண்ண நாளா அதெல்லாம் குறைச்சுண்டுட்டார். குடிக்கிறது ஆர்மிக்காரங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இங்க குடிக்காதவங்க ரொம்ப குறைச்சல் தான். ஆனா அப்பா இப்ப அம்மா போன துக்கத்துல இருந்து மீள வழி தெரியாமத்தான் பாவம் குடிக்கிறார். நிறைய நாள் பாட்டிக்கு தெரியாமல் இருக்கு. தெரியற அன்னைக்கு பாட்டி வருத்தப்படுவா. பாவம். ஐயோ! உடம்பு வீணா போயிடுமே மீரா! ஆமாம் கல்யாணி, அதுதான் என் கவலையும். ஆபீஸ்லயே இவர்தான் பெரிய அதிகாரி. வேலையிலேயும் ரொம்ப கெட்டி. அதனால யாரு கண்டுக்க போறா சொல்லு? அவருடைய செக்ரட்டரி ஒரு நாள் என்கிட்ட தனியா சொல்லி வருத்தப்பட்டார். பேசாம சென்னையிலேயே இருந்திருக்கலாம். ஆமா கல்யாணி, எனக்கு இப்ப என்ன தோன்றது தெரியுமா? அம்மா செத்துத்தான் போனா. இன்னும் ஒரு 5 வருஷம் முன்னாடியே போயிருந்தா, அப்பா பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணின்றிருக்கலாம். ஏன், இப்ப கூட உங்க அப்பாவுக்கு அப்படி ஒண்ணும் வயசு ஆயிடலையே. இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தமாவது இத பண்ணி பார்க்கலாம். என்ன ஒண்ணு, வரவ உன்னைப்படுத்தாம இருக்கணும். நான் அவலப்படுத்தாம இருந்தா போறாதாக்கும் என்றாள் மீரா கூலாக. ஏய், உன்கிட்ட சொல்ல ருசிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய இருக்கு தெரியுமா? ஆனா நேர்ல பார்க்கிற போதுதான் சொல்ல முடியும். எனக்கு கூட உன்கிட்ட சொல்லிக்க ஒரு சுவையான விஷயம் இருக்கு தெரியுமா? ஆனா அதை நேர்ல தான் சொல்ல முடியும் என்றாள் கல்பனா. ஏய் கல்யாணி, யாரையாவது சைட் அடிக்கிறையா என்ன? ஜாக்கிரதடி, உன் அழகுக்கு நிறைய பேர் வருவானுங்க. ஏமாந்துடாத. அவ்வளவுதான் சொல்வேன். சரி, இப்ப நேரம் ஆயிடுத்து. உன்னோட பேசினதுல மனசு லைட் ஆயிடுத்து. கல்யாணி, வேற ஒண்ணும் இல்லையே, வச்சுடட்டுமா? ஓகே மீரா, குட் நைட் என்று சொல்லி கல்பனா போனை வைத்தாள். இன்று அவளுக்கு தன் காதலை பற்றி மீராவிடம் சொல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருந்தது. போனில் சொன்னால் யார் காதிலாவது விழுந்து வைத்தால் அவ்வளவுதான். எப்படியும் பரீட்சை எழுதத்தான் அவள் வருகிறாளே, அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தவள் தொடர்ந்து இதை சொன்னால் மீரா தன்னை திட்டத்தான் செய்வாளே ஒழிய ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டாள் என்றும் தோன்றியது. எப்படியானாலும் நாளை காலையிலா கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறோம். குறைந்தபட்சம் இன்னும் 3 வருடங்களுக்கு காதல் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டாள். அத்தை வேறு எப்போது பேசினாலும் ஒரு தடவையாவது இவள் கல்யாணத்தை பற்றி பேசுவாள். அன்று முழுவதும் பாட்டியும் இதே பேச்சாகத்தான் இருப்பாள். அன்று காலையில் கூட பாட்டி அப்பாவிடம், ஏன்பா, கல்பனாவின் கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சையா என்று கேட்டாள். அம்மா, பெண்களுக்கு 18 வயசுக்கு முன்ன கல்யாணம் பண்றது சட்ட விரோதம். நான் ஒரு வக்கீலா இருந்துண்டு அப்படி செய்ய முடியுமா? அது சரி, 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அரசாங்கம், வீட்டுக்கு வீடு பண வசதி இல்லாம 30 வயசுக்கு மேல கிழடு தட்டி போய் பெண்களை வச்சுன்னு இருக்காளே, அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்குமா? இது கரெக்டான வாதம் தாமா. நீ பேசாம வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம். ஆனா பெண்களுக்கு 18 வயசு ஆச்சுன்னா அவங்களுக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிற பக்குவம் வந்துடுறது. வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சுடுத்துன்னா பரவாயில்ல. இல்லைன்னா அவ தன் காரிலேயாவது நிக்கலாமோ இல்லையோ? அதுக்கு படிப்பு ரொம்ப அவசியம்மா. இதையெல்லாம் உத்தேசித்துத்தான் 18 வயசுன்னு வச்சிருக்கா. என்ன கேட்டா 18 வயசு கூட தப்புதான். 20 வயசாவது ஆகணும். அப்பத்தான் ஒரு டிகிரியாவது வாங்கிண்டு அவசியமானால் வேலைக்கு போக முடியும். இப்பெல்லாம் 25 வயசுக்கு குறைஞ்சு பொண்களுக்கு யாரும் வரன் பார்க்கறது இல்லை. இப்படி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சுடு. ரதி மாதிரி உன் பொண்ணு காலேஜுக்கு போறச்சே, அவ ஒழுங்கா திரும்பி வரணுமேன்னு பயத்துல நெருப்ப கட்டிண்டு உட்கார்ந்திருக்க வேண்டி இருக்கு தெரியுமா என்றாள். இப்படி பல்வேறு கலவையான எண்ணங்களுடன் தூங்கிப் போனாள் கல்பனா. பெரியவர்களின் நியாயமான சில கவலைகள் அர்த்தமுள்ளதாகவும் ஆகிவிடுகிறதில்லையா? அன்று காலை எழுந்திருக்கும் போதே ரவியின் நினைவுடனேயே எழுந்திருந்தாள் கல்பனா. பாட்டி, பூவை கொஞ்சம் தொங்குற மாதிரி வை பாட்டி. எல்லாரும் அப்படித்தான் வச்சுக்கிறா. சுருட்டி வச்சுண்டு போனா எல்லாரும் சிரிக்கிறா பாட்டி என்றாள் துணிச்சலை வரவழைத்து கொண்டு. இந்தா, இந்த வயசுக்கு இந்த அலங்காரமே போதும் என்றாள் பிச்சம்மா. கல்பனாவிற்கு முகம் வாடிவிட்டது. மூஞ்சிய தூக்காத, அழ அழ சொல்றவாதான் தன் மனுஷா. பாக்கி பேருக்கு என்ன, சிரிச்சுட்டு போயிடுவா. போகட்டுமே
என்றாள் பிச்சம்மா. தலையை தொங்க போட்டுக்கொண்டு விடுவிடுவென்று பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள். ரவிக்கு இப்படி பூ வைத்து கொண்டால் பிடிக்காது. அவன் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி இருக்கிறான். நிறைய பூவை தொங்கலா வச்சுண்டு அதையும் முன்னால விட்டுண்டா உன் அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கும்டா என்று. இதெல்லாம் இந்த பெரியவங்களுக்கு புரியாது. பத்தாம் பசலி பத்தாம் பசலி. பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றாள். ரவியை காணோம். வேண்டுமென்றே ஒரு பஸ்ஸை தவறவிட்டாள். அடுத்த பஸ் வருவதற்குள் ரவி வந்து இவள் கையில் ஒரு காகிதத்தை திணித்துவிட்டு புல்லட்டில் வேகமாக போய்விட்டான். பஸ்ஸில் இருந்து இறங்கிய பின் ஒரு புஸ்தகத்திற்குள் வைத்து கொண்டு அந்த கடிதத்தை படித்தாள். ஜாக்கிரதையாக 2 பேர் பெயரும் குறிப்பிடாமல் எழுதியிருந்தான். இன்னைக்கு சாயந்தரம் நாம் கண்டிப்பா பீச்சில் சந்தித்தே ஆகணும். விஷயம் ரொம்ப அவசரம் என்று எழுதியிருந்தான். கிளாஸில் அவளுக்கு இருப்பே கொள்ளவில்லை. அப்படி என்ன அவசரமாயிருக்கும் என்ற ஒரே குறுகுறுப்பு. கடைசி வகுப்பை கட்டடித்துவிட்டு வெளியே விரைந்தாள். தயாராக இருந்த அவனுடன் பீச் படகு மறைவுக்குள் மறைந்தாள். காலேஜ் என்று வந்துவிட்டாலே எல்லோரும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அது ஒரு விதத்தில் வசதியாக இருந்தது. என்ன ரவி, என்ன விஷயம் என்று கேட்டாள். கல்பனா வழக்கமாக அவர்கள் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்ததும், நம்ம கல்யாணத்தை பத்தி நாம வேற விதமா நினைச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப அவசரமா நாம கல்யாணம் பண்ணிண்டே ஆகணும் என்றான் ரவி. ஏன் ரவி, என்னாச்சு? எதுக்கு இந்த டென்ஷன்? எங்க அண்ணி ஒரு தெலுங்கு பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா, அது ஒரு லவ் மேரேஜ்னும் கூட சொன்னீங்க. லவ் ஆவது மண்ணாங்கட்டியாவது என் அண்ணாவும் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான். கர்னூல் பக்கம் வேலை விஷயமா போயிருக்கான். யாரையோ சைட் அடிச்சிருக்கான். மாசம் அங்க வேலை விஷயமா போகும்போதெல்லாம் அதே பொண்ணை பார்க்கவே ஏதோ கவர்ச்சி சபலத்துல மாட்டிக்கிட்டான். ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் உறவு. வேண்டியவங்க வேற. பெண்ணோட அப்பா கேட்டுக்கிட்டாருன்னு எல்லாருமா சேர்ந்து கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். சரி, அந்த கல்யாணத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ மண்டு, எங்க அண்ணன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருப்பார். ஏன்னு கேட்க அம்மா ஒருத்தி தவிர வேற யாரும் கிடையாது. நல்ல சம்பாத்தியம். அதனால தான் வலுக்கட்டாயமா தலையில கட்டிட்டாங்க. இப்ப நானும் அதே மாதிரி தான். இருந்த அம்மாவும் இப்ப இல்ல. எங்க அண்ணி பார்க்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நல்ல உயரம், பருமனா, ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டாப்புல இருப்பாங்க. சரி, இப்போ எனக்கு வந்த டேஞ்சர் என்ன தெரியுமா? எங்க அண்ணிக்கு ஒரு தங்கை இருக்கா. அண்ணியை போலவே இருப்பா. அப்படியா? பெயர் என்ன தெரியுமா? பாரதம்மா. ஐயோ, இது என்ன பேரு? உங்க அண்ணி பேர் என்ன? ஓ, அத சொல்லலையா? அவங்க பேரு சூரியகாந்தம். கஷ்டம் கஷ்டம். 2 பேர் விஷயத்திலையுமே எல்லாமே கஷ்டம்தான். அண்ணா தான் மாட்டிக்கிட்டார். இப்ப என்ன அவங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவும் வற்புறுத்துறாங்க. போன தடவை நான் ஊருக்கு போன போதே இந்த பேச்சு வந்தது. நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். எனக்கு நீங்க தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறதே பிடிக்கல. நான் ஒரு நாளும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க அவங்க கிட்ட பக்குவமா சொல்லிடுங்க அண்ணேன்னு அண்ணங்கிட்ட. அது அவர் அண்ணிகிட்ட சொல்லல போல இருக்கு. இப்ப அண்ணி ரொம்பவே மிரட்டுறாங்க. நான் வேலை கிடைச்சு செட்டில் ஆகிற வரைக்கும் அண்ணன் அண்ணி தயவுல தான் இருந்தேன். அதனால மூஞ்சியை முறிச்சுக்கிறாப்ல அவங்க கிட்ட சொல்ல முடியல. ரவி என்று அழைத்து அவன் கைகளை பற்றும் போதே கண் கலங்கிவிட்டாள் கல்பனா. கல்பனா, இதென்ன பைத்தியம் மாதிரி? என் இஷ்ட விரோதமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யாராலையும் முடியாது. நீ கலங்காம இரேன் ப்ளீஸ் என்று அவள் கண்களை துடைத்து விட்டான். இந்த கவலையிலும் அவன் தொட்டதும் மெய் சிலிர்க்கத்தான் செய்தது. நேத்து நேத்திக்கு எங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ காதலிக்கிற பெண்ணை அடுத்த முகூர்த்தத்திலேயே ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு தாலி கட்டி இங்க கூட்டிக்கிட்டு வா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவ ஆர்ப்பாட்டம் அடங்கிடும்னு சொன்னார். ஏன்னா, அப்படி அவசரமா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அந்த பொண்ணு படிப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னேன். இல்லடா ரவி, என்னால் இந்த ரோதனை தாங்க முடியலடா. கிணத்துல குதிச்சிடுவேன்னு எல்லாம் பயமுறுத்துறாடா. அவங்க ஜாதியில பொண்ணு அழகா இருந்தாலே ஒரு பையனை பிடிக்கணும்னா எத்தனையோ லட்சம் இல்ல செலவாகும். பாரதம்மாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளவு லட்சம் பிடிக்குமோ? நமக்குன்னா ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். பையனும் லட்சணமா இருக்கான். பணமும் கொடுக்க வேண்டாம். அதுதான் அவங்க கணக்கு. முதல் பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி ஒரு தமிழ் பையனை லவ் பண்ண போது அமர்க்களப்பட்டுச்சு. இப்ப பெரிய விஷயம் இல்லையே அது. அதுவும் இல்லாம இப்போ உன்னை இழுத்து போட்டுக்கிறதுல இருக்கிற அட்வான்டேஜ் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதை எக்காரணம் கொண்டும் விட மாட்டாங்க. இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா நான் சொல்றதுதான் ஒரே வழி.
நீ உடனே கல்யாணத்த முடிச்சிட்டீன்னா, நீயும் தப்பிச்சுக்கலாம். நானும் எனக்கு தெரியாம பண்ணிக்கிட்டான்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். அதனால நான் சொன்னத உடனே செய்டான்னு கேட்டுக்கிட்டார். அண்ணா என்னால அப்படியெல்லாம் உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுண்ணா. இதுல எத்தனையோ யோசிக்க வேண்டி இருக்குன்னு எப்படியெல்லாமோ சொன்னேன். அதுக்கு அவரு, "ஏய் ரவி, உனக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியல. உங்க அண்ணி பாரதம்மாவையும் இங்க கூட்டி வந்து வச்சுக்கிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றாடா. நீ தான் அவ புருஷன்னு அவளுக்கு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணும் ஏதேதோ கற்பனையில இருக்கு போல இருக்கு. நான் உனக்கு சாதகமா என்ன பேசினாலும் எடுபடல. அதனால தான் நான் உன்னை இவ்வளவு கெஞ்சறேன். நான் ஒருத்தன் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது போதாதா? நீ வேற மாட்டிக்கணுமா? நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா. அவ்வளவுதான் நான் சொல்வேன். அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லி ஃபோன வச்சுட்டார். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியாம தான் உன்னை அவசரமா வர சொன்னேன். 2 பேரா யோசிச்சா ஒரு தீர்வு பிறக்காதான்னு சொல்லி முடித்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான் ரவி. அவன் கலங்காதே என்று சொன்னால் ஆயிற்றா? கல்பனா தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவள் நிலையைக் கண்டு அவன் துடித்துப் போய்விட்டான். என் கண்ணில்ல, அழாதடா. என்னை விட நீ புத்திசாலின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயே இப்படி மனம் தளர்ந்து போனால் அப்புறம் எனக்கு மூளையே வேலை செய்யாது. கண்ணை தொடச்சிக்கிட்டு உன்னை நிதானப்படுத்திக்கோ. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? இவளுக்கு நிஜமாகவே என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ரவியே தொடர்ந்தான். சரி, இப்படி பண்ணா என்ன? நான் நேரே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவோட பேசவா? கல்பனா பதறிப்போனாள். ஐயையோ, தயவு பண்ணி அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் என் காலை உடைச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிடுவாங்க. நோ காலேஜ். உங்களை பார்க்கவும் முடியாது. அந்த எண்ணமே வேண்டாம் என்றாள். வேற வழி? அடுத்து நாம யோசிக்க வேண்டியது நாம எங்காவது போய் கல்யாணம் செஞ்சுக்கிறது தான். என்ன சொல்ற? கல்பனாவிற்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. பேய் அறைந்தாற் போல அவனை பார்த்தாள். என்ன கண்ணம்மா அப்படி பார்க்குற? எனக்கு இதை விட்டா வேற வழி ஏதும் தெரியல. இதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம காதலை மறக்கிறது தான் ஒரே வழி. ஆனா உன்னை மறந்து என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. நான் செத்துடுவேன். அவன் கண்கள் கலங்கிவிட்டன. கல்பனா நெக்குருகி போனாள். அவன் கைகளை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவள். ரவி, உங்கள மறந்து நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ரவி என்றாள். பயமாத்தான் இருக்கும் கண்ணம்மா. என நீ முழுசா நம்புறியா இல்லையா? அத முதல்ல சொல்லு. என்ன ரவி இப்படி கேக்குறீங்க? என் உடல், பொருள், ஆவி எல்லாமே நீங்க தானே. ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லம். உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு யானை பலம் தருகிறது. உனக்கு நானும் ஒரு உறுதி அளிக்கிறேன். கல்பனா, எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் நான் உன்னை கண் கலங்க விடமாட்டேன். உன்னை என் கண் போல் பாதுகாப்பேன். இது சத்தியம். சரி, நேரமாயிடுச்சு. கிளம்பி வீட்டுக்கு போ. நான் சீக்கிரமே ஒரு நல்ல திட்டத்தோட வரேன். அதுக்கு முன்னாடி உன்னை கலங்கிய கண்களோடு பிரிய எனக்கு மனசு இல்லை. ஏங்க, ஒரு தரம் சிரி. என் தங்கம் இல்ல. நீ கவலையே படாத. உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துப்பேன். வா, சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம் என்றான். அவன் வேறு பக்கம் போக இவள் பஸ் பிடித்து வீட்டுக்கு வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்ததுமே பாட்டி சரியாக கேட்டுவிட்டாள். ஏண்டி, ஏதோ பேயறைஞ்ச மாதிரி இருக்க, உடம்புக்கு முடியலையா என்றாள். வயிறு ரொம்ப வலிக்கிறது பாட்டி. சரி வா, மோர்ல வெந்தயம் போட்டு தரேன், குடி. சரியா போயிடும். ஏதாவது சுத்தி போட்டு இருந்ததா? எலுமிச்சம்பழம் எதையாவது மிதிச்சிட்டியா என்ன? வா, போய் மந்திரிச்சுண்டு வரலாம். எல்லாம் சரியாயிடும் என்றாள் பாட்டி. பேத்தி சின்ன குழந்தை என்ற அவளின் நினைப்பு. அவள் ரொம்பவே பெரியவளாகி விட்டாள் என்பது பாட்டிக்கு தெரியவில்லை. ரவிச்சந்திரன் 2 நாளில் ஒரு திட்டத்தோடு கல்பனாவை சந்தித்தான். இருவரும் அடுத்த 2வது நாள் புறப்பட்டு விமானத்தில் ஹைதராபாத் போய் விடுவது. இரவு அவனுடைய நண்பன் சேகர் வீட்டில் தங்கிக் கொள்வது. மறுநாள் கோவிலில் கல்யாணம், சாயந்தரம் ஷாப்பிங், மறுநாள் அண்ணன் வீட்டிற்கு விசிட், திரும்ப வந்து ஜாலியான தனி குடித்தனம் என்று சுருக்கமாக தன் திட்டத்தை விவரித்தான். இவளுக்கோ 100 சந்தேகம். ஏன் பிளேன்ல போகணும்? அவ்வளவு செலவழிக்கணுமா என்றாள். ஐய, அதுக்குள்ள பெண்டாட்டியா லட்சணமா சிக்கனம் போதிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதுக்கு காரணம் இருக்குடா கண்ணா. நம்பர் 1, ரயிலில் யார் கண்ணிலாவது படுகிற வாய்ப்பு அதிகம். நம்பர் 2, என் காதலி மனைவியாக போகிறாள். அவளை நலுங்காம பிளேனில் கூட்டி போகணும்னு ஆசை. செலவழிக்க பணமும் இருக்கு. போதுமா விளக்கம் என்றான். சரி, உங்களுக்கு ஹைதராபாத்துக்கு மாற்றலாவது உறுதியாகி விட்டதா?
ஆமாம் கல்பனா, அதனால் தான் அங்கே போறோம். எனக்கு அங்க நிறைய சிநேகிதர்கள் இருக்காங்க. அதிலும் சேகர் எனக்கு ரொம்பவே நெருக்கம். அவனிடம் சொல்லியாச்சு. அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? பயப்படாத. அவன் கல்யாணம் ஆனவன் தான். அவனும் அவன் மனைவியும் தான் அவங்க வீட்ல. இவள் இன்னும் ஏதோ கேட்க முற்படும் முன், இரு இரு, என்னதான் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தாலும் நிறைய பயங்கள், கேள்விகள் உன் மனதில் இருக்கும். முதலிலேயே விளக்கமா சொல்ல வேண்டியது என் கடமை. நீ காலேஜுக்கு கிளம்பி போற மாதிரியே கிளம்பி போயிடு. 2:30க்கு நம்ம ஃப்ளைட். நான் 12 மணிக்கு வந்து உன்னை கூட்டிண்டு போறேன். எனக்கு ட்ரெஸ்ஸஸ் இரு இரு, என்ன முழுசா சொல்ல விடு. அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு. சரியா? நாம ஹைதராபாத் சேர்ந்ததும் நேரு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம். சாயந்தரம் வெளியே ஷாப்பிங் போறோம். அவன் இருக்கிறது சிக்கட் பல்லி. பாதி ரங்கநாதன் தெரு மாதிரின்னு வச்சுக்கோயேன். நமக்கும் ஒரு வீடு சின்னதா, ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன்னு பார்த்து அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அதே ஏரியாவில் தான் பார்த்து வச்சிருக்கான். அன்னிக்கே போய் உனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ், பேஸ்ட், ப்ரஷ் அதெல்லாம் முதல்ல வாங்கிப்போம். மறுநாள் காலை கல்யாணம். 10 சிநேகிதர்களுக்கு சேகர் வீட்டில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியாச்சு. சாயந்தரம் போய் குடித்தனத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வாங்கிப்போம். அப்புறம் ராத்திரி என்ன தெரியுமா? போதும் போதும், வழிய வேண்டாம். நீ கிரீன் சிக்னல் கொடுக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சமத்தா இருப்பேன் தெரியுமா? அப்புறம் 2 நாள்ல எங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். என்ன? சரி, இப்போ இந்த திட்டத்துல தடை எங்க சொல்லு? திட்டம் எல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனா அப்பா அம்மா கையால ஒரு புடவை கூட வாங்கிக்காம ஒரு கல்யாணம். எங்க அம்மா எனக்காக சின்ன வயசுல இருந்து எத்தனை சாமான் சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப நெனச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தப்படாத. என் உயிரையே நான் உன் மேல வச்சிருக்கேன். எனக்காக நீ செய்யும் தியாகம்னு நெனச்சுக்கோ. தியாகம் என்ன? எனக்கும் உங்க மேல கொள்ளை ஆசை இருக்கிறதுனால தான் வரேன். ஆனாலும் ரொம்ப பயமா தான் இருக்கு. இன்னும் என்ன பயம்? அதுதான் எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டோமே! அப்புறம் என்ன? என்னவோ ஹைதராபாத்ன்னு முன்ன பின்ன நான் பார்க்காத ஒரு ஊருக்கு போய், நீங்க என்னை என்ன பண்ணுவீங்களோ? யாராவது நிஜாம், அரபு, ஷேக்ன்னு யார்கிட்டயாவது வித்துட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்? ஹாய்! இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே! நல்ல லாபமும் வரும் போல இருக்கே! என்று ரவி சொல்லவும், டக்கென எழுந்தாள் கல்பனா. ரவி உடனே அவள் கையை பிடித்து இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் அவன் மடியில் தொப்பென வீழ்ந்தாள் கல்பனா. வீழ்ந்த அடுத்த கணத்தில் இருந்து வீடு வந்து சேரும் வரை அவள் மனதில் இருந்த பரவச உணர்ச்சியும் கண்ணில் ரவியும் தவிர வேறெந்த புலனும் வேலை செய்யவில்லை. காதல் என்றால் இப்படித்தான் மூளையை மழுங்க செய்யுமா? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.